ஹலோ ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அரண்மனை 4 மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் இந்த ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர் சி, தமன்னா, ராஷி கண்ணா இவங்கெல்லாம் லீட் பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. சுந்தர் சி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி இந்த அரண்மனை சீரீஸ்ல 1, 2 and 3 எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து அந்த வரிசையில் வர 4th பார்ட். இது ஆஸ் யூஷுவல் சுந்தர் சி பேட்டர்ன் தான், அதே டைப் ஆஃப் ஒரு கதை தான் அது. மெயினா இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா, சுந்தர் சி ஒரு வக்கீலா இருக்காரு. ஒரு நியாயத்துக்காக மட்டும் நல்லா போராடுற ஒரு நல்ல டீசென்டான ஒரு வக்கீலா இருக்காரு. அவருக்கு அத்தையே கோவை சரலா இருக்காங்க. ஸோ சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா சுந்தர் சியோட தங்கச்சி வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிடுறாங்க. அந்த வெறுப்புல அவர் வந்து அவங்க கிட்ட பேசாம அவங்களே வீட்டை விட்டு விலக்கி வச்சிடுறாரு. ஸோ சுந்தர் சிக்கு தங்கச்சியா தாமனா பண்ணிருக்காங்க. ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப நாளாவே பிரிஞ்சுதான் இருக்காரு. ஒரு 10-15 வருஷமா பிரிஞ்சிருக்காரு அவங்க தங்கச்சியை. ஸோ ஒரு நாள் அவர் வீட்டுக்கு ஒரு செய்தி வருது, உங்க தங்கச்சி வந்து இறந்துட்டாங்க, அதனால தான் உங்ககிட்ட தகவல் சொல்லலாம் வந்தோம் அப்படின்றாங்க. ஸோ 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க தங்கச்சி அவர் வந்து பணமா பார்க்கலான்னு போனா கூட அதை வந்து புதைச்சிடுறாங்க அந்த ஊர் மக்கள். மனசு ரொம்ப உடஞ்சி போய் உங்க தங்கச்சி தற்கொலை பண்ற கேரக்டர்லாம் கிடையாது, ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க தங்கச்சி கொலைக்கான காரணங்கள் என்னன்றதை அவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபைனலா அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட மீதி கதை. வழக்கமான இந்த ஃபர்ஸ்ட் அரண்மனை 1 and 2 and 3 அந்த மூணுத்துலயுமே வந்து ஒரு பேட்டர்ன் மட்டும் காமனா இருக்கும் கதையில. ஸோ தனியா ஒரு வில்லன் ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து பழி வாங்குவான். லைக் அது ஒரு மனுஷனா தான் இருப்பான் அந்த வில்லனே. பட் இந்த 4th பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வில்லன்லாம் கிடையாது, டைரக்டா ஒரு சாத்தானே. லைக் இதுல யாரும் மனுஷங்க யாருமே கிடையாது, சாத்தான் தான் வில்லனே அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கான்செப்ட் மட்டும் மாத்திருக்காரு. பட் நல்லா இருந்தது இந்த கான்செப்ட். இந்த ஸ்டோரியில கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. ஃபர்ஸ்ட் 3 பார்ட்ஸ் ஒரே அரைச்சமாவை அரைச்சி எடுத்த மாதிரி இந்த மாதிரி இல்லாமல் இந்த 4th பார்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஓரளவு இருந்தது கதை. மெயினாக சுந்தர் சி அவரோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல. ஆஸ் யூஷுவல் அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாரு. ப்ளஸ் படத்துக்கும் தேவையான அளவுக்கு அவரோட ஆக்டிங், அந்த லிமிட்டாக அவரோட அந்த ஒரு பாடி லாங்குவேஜ், அவரோட மேனரிசம் அதெல்லாம் வந்து நீட்டாக பண்ணியிருந்தாரு ஆஸ் யூஷுவல். அதே மாதிரி தமன்னா அவங்க ஆக்டிங்ல இந்த படத்தில் பிரமாதமாக இருந்தது. சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். எஸ்பெஷலி இந்த ஃப்ளாஷ்பேக்ல வர போர்ஷன்லாம் ஒரு அம்மாவா, அந்த 2 குழந்தைங்களுக்கும் அம்மாவா அவங்க பண்ற விஷயங்கள், அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், அந்த ஆக்டிங்லாம் வேற லெவல்ல இருந்து ரொம்ப பாசம் காட்டுற ஒரு அம்மாவா. அதே மாதிரி கடைசி நேரத்துல அவங்க வந்து சாக போவாங்க. அப்ப அந்த டைம் கூட அவங்க பசங்களுக்கு அது தெரியக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பண்ற ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப பிரமாதமா இருந்து, பிரமாதமான ஒரு ஆக்டிங். அவங்க தமன்னா கெரியர்ல ஒன் ஆஃப் த ஒரு ஒரு பெஸ்ட் மூவி, ஒரு மெமரபிள் மூவின்னு கூட அவங்க சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான், ஒரு நல்ல ஆக்டிங்கும் கூட பிரமாதமா பண்ணியிருந்தாங்க தமன்னா அவங்க ஆக்டிங்ல. அதே மாதிரி ராஷி கண்ணா அவங்களுக்கு சின்னதாக ஒரு டாக்டர் ரோல் தான் படத்துல. படம் பூராமே வந்து ஸ்க்ரீன் பிளேஸ் ஆக்குபை பண்றாங்க. பட் அந்த அளவுக்கு ஆக்டிங்கான ஸ்கோப் இல்லைனா கூட ஓரளவு நல்ல நீட்டான ஒரு கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க ராஷி கண்ணா. அதே மாதிரி சந்தோஷ் பிரதாப் அவர் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து தமன்னாக்கு வந்து ஹஸ்பண்டா பண்ணியிருக்காரு. படத்துல ஒரு சின்ன ரோல் தான், பட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோல். ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல தான் வராரு. அவரும் நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி யோகி பாபு அவர் காமெடி இந்த படத்துல எதுவும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. காமெடி பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அந்த ட்ராக்கே நம்ம கொஞ்சம் இரிட்டேட் பண்ற மாதிரி தான் இருந்தது. பெருசா காமெடி போர்ஷன்ஸ் அந்த அளவுக்கு இதுல பெருசா இல்ல. அவருக்கே இந்த படத்துல காமெடின்ற அளவுக்கு சொல்ற அளவுக்கு கூட ஒரு 2-3 காமெடி இல்லை. ஒரே ஒரு காமெடி மட்டும் படத்துல ஓகேவா இருந்தது அவருக்கு. அதே மாதிரி டெல்லி கணேஷ் அவரு அதுல வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு ராஷி கண்ணாக்கு அப்பாவா. அவரோட ரோல் ரொம்ப நல்லா நீட்டா இருந்தது. அதே மாதிரி விடிவி கணேஷ் அவரும் இந்த யோகி பாபு கூட சேர்ந்து காமெடி பண்றோம்னு ட்ரை பண்ணி கொஞ்சம் அதுவே ஒரு காமெடியா தான் இருந்தது. நமக்கு பெருசா அந்த அளவுக்கு சிரிப்பு எதுவும் ஒட்டல. அதே மாதிரி கோவை சார்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல சுந்தர் சிக்கும் தமன்னாக்கும் அத்தையா பண்ணிருக்காங்க. ஒரு குணச்சித்திர கதாபாத்திரம் தான், ஒரு நல்ல நீட்டான ஒரு ரோல். மோஸ்டா அந்த சுந்தர் சியோட படங்கள் இந்த அரண்மனை சீரீஸ்ல எல்லாமே கோவை சார்லாம் இருப்பாங்க. அதனாலதான் இதையும் அப்படியே ஒரு இலவச இணைப்பு மாதிரி அப்படி சேர்த்து போட்டு கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருந்தது அவங்களோட ஆக்டிங்கும். அதே மாதிரி ஜெயபிரகாஷ் அவர் இது வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் பிரசிடென்டா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு நீட்டான ஒரு ரோல் தான் அவருக்கும். சின்ன ரோல் தான், பட் ஒரு நல்லாவே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி ராமச்சந்திர ராஜு அவர் வந்து இந்த தெலுங்கு ஆக்டர் பிளஸ் இந்த கேஜிஎஃப் வில்லன் அவர் தான். ஸோ அவர் வந்து இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாமியார ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. அப்படி பார்க்கவே டெரரா இருக்கும் அவரோட லுக் எல்லாம். பட் ஆனா கடைசியா தான் தெரியும் அவர் ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி. படம் பூராமே ஒரு மாதிரியா தான் வரும். அது படம் பாருங்க, சஸ்பென்ஸ் படம் அதுக்காக. பட் நம்ம அவர் வந்து நெகட்டிவா நினைப்போம். பட் அது ஒரு பாசிட்டிவ் கேரக்டரா இருக்கும் படத்துல. பட் ரொம்ப நல்லா இருந்த அவரோட கேரக்டர் நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு. அது மாதிரி சிங்கம் புலி அவரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு படத்துல. அவரோட கேரக்டர் நல்லா இருந்தது. ஒரு கான்ஸ்டபிள் ரோல் தான், பட் அது ஒரு குணச்சித்திர கதாபாத்திரம் நல்லா பண்ணியிருந்தாரு. படம் பூரா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டார் கேஸ்ட். இப்போ சுந்தர்சி படங்களாலே வச நிறைய கேஸ்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் நடிப்பாங்க. ஸோ எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தாலுமே மியூசிக் இப்போ தமிழோட மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா சாங் அந்த அளவுக்கு பெருசா எதுவும் இல்லை. பட் ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சூப்பராகவே போட்டிருந்தாரு. நிறைய இடங்களில் ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருக்கு. ஒரு தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா சில இடங்கள்லாம் பயந்துருவீங்க. படத்துல ஒரு 2-3 திகிலான சீன்ஸ்லாம் இருக்கு. மோஸ்டா சுந்தர்சி படங்கள்ல காமெடி அதிகமா இருக்கும். இந்த மாதிரி இந்த அரண்மனை சீரிஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த திகிலான விஷயங்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் இந்த படத்துல காமெடியை ஃபுல்லா குறைச்சிட்டு ஸோ திகிலான விஷயங்கள் நிறைய இடங்கள் ஹாரர் எலிமெண்ட்ஸ் போடுமோ அந்த இடத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அந்த அளவுக்கு நீட்டா போட்டிருக்காரு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பிரமாதமா இருக்கு. சவுண்ட் மிக்சிங் கூட நீங்க நல்ல தேட்டர்ல உட்காந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் அந்த ஒரு ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு பயத்தையும் ஃபீல் பண்ணுவீங்க.
செம்மையா இருந்தது. இப்பாப் தமிழா கிட்ட தான் அந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர். கண்டிப்பா இப்பாப் தமிழா ஆதி இன்னும் நல்ல படங்கள் இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் மியூசிக் போகணுன்றத ஆசைப்படுறேன். அதே மாதிரி கிருஷ்ணசுவாமியோட சினிமாட்டோகிராஃபி வந்து படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ். மெயினா நிறைய இடங்கள்ல அந்த ஃபைட் சீன்ஸும் சரி, அந்த அரண்மனையை சுற்றி இருக்கும் சரி, ஒரு சில அந்த ஹாரர் எலிமெண்ட்ஸ்ல இருக்க அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே சரி, சூப்பரா அந்த அரண்மனைக்குள்ளேயும் சரி வெளியவும் சரி நிறைய இடங்கள்ல அவரோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வரைக்கும் அவரோட சினிமாட்டோகிராஃபி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி படத்துல இருக்க இந்த விஎஃப்எக்ஸ் டீம் இவங்கலாம் பிரமாதமா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. படத்தோட பெரிய ப்ளஸ்ஸே விஎஃப்எக்ஸ் தான். எந்த அளவுக்கு தெளிவாக வேணுமோ அந்த அளவுக்கு நீட்டா இருந்தது. அதே மாதிரி ஃபென்னி ஆலிவரோட எடிட்டிங்கும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். படம் ஒரு 2 மணி நேரம் 23 நிமிஷம் தான் வருது. ரொம்ப நீட்டா கிறிஸ்பா ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ளேயே படத்தை கட் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரியான கமர்ஷியல் படங்கள் அதுக்கு மேலே போச்சுன்னா கொஞ்சம் லேக் ஆக தான் செய்யும். மோஸ்டா எனக்கு தெரிஞ்சு படத்துக்குள்ள வந்து பெருசா அந்த அளவுக்கு லேக் என்னன்ற மாதிரி எனக்கு தெரியல. ஓரளவு நீட்டாவே கட் பண்ணியிருந்தார் எடிட்டிங்ல. மெயினா டேரக்டர் சுந்தர் சி அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4th பார்ட் எடுக்கும்போது எதுக்குடா தேவையில்லாத ஆணி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 பார்ட்டுமே அப்படியே ஒரே மாதிரி தான் இருக்கும். எதுக்குடா இந்த 4th பார்ட்டையும் எடுத்துக்கிட்டு பெருசா அப்படி இன்னொரு கொண்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம தான் போய் சும்மா பார்த்தேன். பட் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 பார்ட்ல இருக்க கதைக்கும் இந்த 4th பார்ட்டோட கதைக்கும் டிஃபரன்ஸா இருக்கும். 4th பார்ட் இந்த பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கதை கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். கதையும் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி எலாபரேட் பண்ணி தான் இருக்கும். பட் ஆனால் ஒரு நீட்டான ஒரு ஹாரரான ஒரு கதையாக தான் இருக்கும். இது காமெடி இங்கே சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலாது அந்த படத்தோட ஒரு பெரிய மைனஸ். இவ்வளோ நேரம் பாசிட்டிவ் எல்லாமே சொன்னோம். ஒரே மைனஸ் இந்த படத்தில் வந்து காமெடி சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. அதுவும் ரொம்ப லென்த்தான காமெடிஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அது எதுவுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. அட்லீஸ்ட் காமெடியே வேணாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு கூட ஃபுல் ஹாரர் எலிமெண்ட்ஸ்ல போயிருந்தா கூட படம் ஒரு மாதிரி நல்லாவே போயிருக்கும். ப்ளஸ் எனக்கு இன்னொரு மைனஸாகவும் இந்த மாதிரி படங்கள்ல பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சுந்தர்சி படங்கள்ல சாங்ஸ் நல்லா இருக்கும். கண்டிப்பா அதான் ஒரு கமர்ஷியல் படமா இருந்தாலும் ஒரு 2-3 சாங் நல்லா இருந்தா மட்டும்தான் படம் இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும்னு எல்லா ஆடியன்ஸும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்துல வந்து சாங்ஸ் அந்த அளவுக்கு பெருசா எதுவும் இல்லை. சாங்ஸ் இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராகவே பண்ணியிருக்கலாம் அந்த படத்துல. அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் சாங்ஸ் கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் எனக்கு ஒரு மைனஸா பட்டது. ஸோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா கதைக்குள்ள மட்டும்தான் அந்த படம் போகும். கண்டிப்பா வந்து ஒரு ஃபேமிலியோட போய் பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஹாரர் எலிமெண்ட்ஸ் அதிகமா இருக்கும். இந்த பயம் இருக்கவங்க போய் பார்க்காதீங்க. சின்ன பசங்க கூட்டு போய் பார்க்கலாம். ரொம்ப இந்த ஆர்ட் பேஷன்ஸ் இந்த பயம் இருக்கவங்க பார்க்காதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சில இடங்கள்லாம் என்னைய பயமுறுத்துச்சு ஹாரர் எலிமெண்ட்ஸ். நிறைய ஹாரர் மூவி பார்க்க ஆள்னாலும் பட் நம்மளே ஒரு சில இடங்கள்ல பயமுறுத்துச்சு படம். மெயினா வந்து நிறைய இடங்கள்ல படம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கான்செப்ட்ஸ் பிளஸ் அந்த ஒரு டெக்னிக்கலி ஒரு நல்ல சவுண்டான ஒரு படம். அது கான்செப்ட் ஒரு நல்ல கான்செப்ட். ரொம்ப நீட்டா ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி படத்தை டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வரை கொண்டு போய் சொல்லியிருக்காரு. பட் கிளைமேக்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது எனக்கு பார்க்கறதுக்கு. யூஸ்வல் கமர்ஷியல் மூவில வர கிளைமேக்ஸ் தான், பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. பட் இந்த படம் பார்க்கும்போது இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். உங்க லாஜிக் அண்ட் இந்த திங்கிங்லாம் தூக்கி போட்டு முன்னே கைட்டி வச்சுட்டு இந்த படம் பாருங்க. இந்த படத்துல சுத்தமா ஒரு துளி லாஜிக் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல ஒரு சாங் ஒன்று வரும். எப்பவுமே சுந்தர்சி படம்னால இந்த அரண்மனை சீரீஸ்ல கிளைமேக்ஸ்ல ஒரு அம்மன் சாங் ஒன்று வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா குஷ்பு ஆடிருக்காங்க. எப்பவுமே அந்த அரண்மனை இந்த சீரீஸ்ல கிளைமேக்ஸ்ல குஷ்பு எல்லா பார்ட்லயுமே ஆடுவாங்க. அதே மாதிரி இந்த படத்துலயும் இந்த ஒரு கிளைமேக்ஸ் சாங்லயும் ஆடிருக்காங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து நம்ம சிம்ரனும் ஆடிருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட். அவங்க ஆடுறாங்கன்றது எனக்கு தெரியாது. பிளஸ் யாருமே இந்த ஸ்பாய்லர் எனக்கு பண்ணல. பட் நான் இந்த வீடியோவில் ஸ்பாய்லர் பண்ணிட்டேன். போய் பாருங்க. எனக்கு பார்க்கும் போதே வந்து ஷாக்காக இருந்தது சிம்ரன் ஆடுறாங்களே அப்படின்ட்டு. பட் ஆனால் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு படம் இது. கண்டிப்பாக இது வந்து ஒரு நார்மல் ஒரு கிரிஞ்ச் டைப் ஆஃப் ஒரு கமர்ஷியல் படமாக அந்த படம் இருக்காது. ஒரு நல்ல பக்கா தியேட்டர் ஆர்ஆர் மெட்டீரியல் படம். பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கலி ஒரு சவுண்டான ஒரு படம். நல்ல தியேட்டரில் போய் நல்ல சவுண்ட் எஃபெக்டோட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல் ஆகிட்டு வரலாம். நல்ல ஒரு என்டர்டைனர். இந்த சம்மருக்கு இந்த வெயிலில் இப்போ வந்த மோஸ்ட்டாக வந்து எல்லா படங்களும் வந்து மண்டக்காயிர தமிழ் படங்களாக தான் வந்து எதுவும் ஒரு நல்ல படங்கள் வரல. பட் இந்த படம் ஓரளவு ஃபேமிலியோட போய் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்து ஓரளவு என்ஜாய் பண்ணலான்ற அளவுக்கு ஒரு நல்ல படமாக கொடுத்துருக்காரு சுந்தர்சி. எனக்கு தெரிஞ்சு இந்த காமெடியன் சாங்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு நான் சொல்லுவேன். பட் இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு படம். கதை வைக்க கரெக்டாக கொண்டு போய் அந்த ஒரு ஷார்ட் டியூரேஷன் ஒரு 2 மணி நேரம் 23 நிமிஷத்துக்குள்ள படத்தை முடிச்சு கிறிஸ்பா படத்தை முடிச்சிருக்காரு. அதுவே எனக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா விஷயமா இருந்தது. பட் அதுவே எனக்கும் கொஞ்சம் லென்த்தியா தான் பட்டுது படத்துல உள்ளுக்குள்ள ஒரு சில இடங்கள்லாம். பட் அப்படி ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு படம் தான் இது. இந்த படத்துல ஒரு ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் டீசென்ட் வாட்ச். ஸோ டைம் இருக்கும் எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்க. இந்த வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.